வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஹட்கோ இவங்க ₹1.25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 28 கொடுத்திருக்காங்க. மார்ச் 28 சாட்டர்டே. ஸோ மார்ச் 26ம் வந்து ஹாலிடே ராம்நவமிக்காக ஹாலிடே இருக்கு. ஸோ மார்ச் 25 வச்சிருக்கவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க. எக்ஸ் டேட் மார்ச் 27. வேதாந்தா ₹11 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் மார்ச் 28. டிவிஎஸ் மோட்டார் ₹12 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 31 கொடுத்திருக்காங்க. ஈரோ பிரதிக் 20 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் மார்ச் 27. ஐஆர்பி இன்ஃப்ரா 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஏப்ரல் 1 கொடுத்திருக்காங்க. ஆப்டஸ் ஃபார்மா இவங்க 3:2 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஷேர் வச்சிருந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 3 ஷேர் போனஸா கிடைக்கும். ஸோ இன்னும் அப்ரூவல்ஸ் பெண்டிங்கா இருக்கு. அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆர்என்பி டெனிம்ஸ் இவங்க 1:2 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஏப்ரல் 3 கொடுத்திருக்காங்க. நாட்கோ ஃபார்மா இவங்களோட ஆக்ரோ கெமிக்கல் டிவிஷனை டீமர்ஜ் பண்றதுக்கான அப்ரூவலை கொடுத்திருக்காங்க. ஸோ 1:1 ரேஷியோல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நாட்கோ கிராப் ஹெல்த் சயின்ஸ் ஷேர் கிடைக்கும். ஸோ இந்த டீமர்ஜரை அக்டோபர்ல இருந்து நவம்பர் 2026 கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. கோடெக் பேங்க் இவங்க டச் பேங்க் இந்தியன் ரீட்டைல் பிசினஸை அக்வயர் பண்றாங்க. இவங்க தான் ப்ரிஃபர்டு பிட்டரா இருக்காங்க. இதுக்காக இவங்க 4,500 crores ஸ்பெண்ட் பண்றாங்க. கோல் இண்டியா இவங்க எஸ்இசிஎல் எம்சிஎல் இவங்களோட இந்த 2 சப்சிடரிஸ்ல இருந்தும் இவங்களோட 35% ஆஃப் ஸ்டேக் 25% ஆஃப் ஸ்டேக்கை வந்து விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாகவும் இருக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஐபிஓ இல்லைனா அதர்வைஸை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் பெண்டிங்காக இருக்கு. ஆனால் இந்த ஸ்டேக் சேலுக்கு வந்து இவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வாரி எனர்ஜிஸ் இவங்க 3,900 crores ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்களோட நியூ கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. கூடுதலா இவங்க வாரி டிரான்ஸ் பவர் இந்த நிறுவனத்துல 75.1% இவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங்கை அதிகரிக்கிறாங்க. இதுக்காக இவங்க 190 crores ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ ஈரான் யூஎஸ் வார். ஸோ யூஎஸ் வந்து 5 days ஹால்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஈரானோட டாக்ஸ் போயிருந்தது. அதனால 5 days வந்து ஹால்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஈரான் இவங்களோட இந்த விஷயத்த வந்து மறுத்திருக்காங்க. எங்க கூட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தொடர்ந்து எங்க மேல யாராவது தாக்குனாங்களா நாங்க திருப்பி தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. $2 million வரைக்கும் இவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கிடக்கிற ஷிப்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஆயில் பிரைசஸ் வந்து இந்த வார் ஹால்ட் காரணமா ஃபால் ஆயிருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு சின்ன ரெக்கவரியை பார்த்துருக்கு. இருந்தாலும் வந்து இந்த வார் முழுவதும் முடிஞ்சாதான் ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லா ரேலிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரான் வந்து போர் முழுவதும் கம்ப்ளீட் ஆகுனாதான் நாங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை விடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் கிரிட் இவங்க ஃபிஸ்கல் இயர் 26க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கைடன்ஸை வந்து 35,000 crores அதிகரிச்சிருக்காங்க. ஸோ கேபிட்டலைசேஷன் டார்கெட்டையும் வந்து 25,000 crores இவங்க வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ ஜெராதாவோட கோஃபவுண்டரான நிக்கில் காமத் இவங்க ஸ்வான் டிஃபென்ஸ்ல ஹேசல் இன்ஃப்ரா ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டரா இருக்கவங்க இவங்க 26 lakh ஷேர்ஸை வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா வித்தாங்க. ஸோ இதை வந்து ஜெராதாவோட கோஃபவுண்டரும் கூட குவாண்ட் மைக்ரோ ஃபினான்ஸும் சேர்ந்து மட்டும் 50% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 26 lakh ஷேர்ஸ்ல இருந்து. ஸோ தொடர்ந்து ஜெரோதா ஹை ரிஸ்க்னு சொல்லி ஜெரோதா மிட் ஸ்மால் கேப் 400ன்னு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதில் 50 மிட் கேப் ஃபண்ட்ஸும் 50% வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸும் இருக்கும். ஸோ இதோட சப்ஸ்கிரிப்ஷன் மார்ச் 23லேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. என்டிபிசி கிரீன் இவங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. என்எக்ஸ்ட்ரா டேட்டா லிமிடெட் இந்த நிறுவனத்துக்கூட. ஸோ இது எதுக்குன்னா இந்த நிறுவனத்துக்கு இது வந்து ஆல் அக்ராஸ் இந்தியாவில் இருக்க இந்த நிறுவனத்தோட டேட்டா சென்டர்ஸ்க்கு கண்டினியூவஸ் ரினியூவபிள் எனர்ஜி சப்ளை பண்ணுறது தொடர்பான எம்ஓயூவா இது இருக்கு. ஐஆர்எஃப்சி இவங்க வந்து ரீஃபினான்சிங் பண்ணியிருக்காங்க. ருப்பி டேர்ம் லோன் அக்ரிமெண்ட்ல வராங்க ஹெச்யூஆர்எல் நிறுவனத்தோட. ஸோ இது 12,842 crores ஸோ இது மூலமா ஐஆர்எஃப்சி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் என்டிட்டியாகவும் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னதான் இவங்க வந்து வெறும் ரயில்வே ஃபினான்சிங்க்கு மட்டும்தான் லெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ கோல்டு ப்ரைஸஸ் வந்து ஒரு ஃபாலை சந்திச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு ரெக்கவரியை பார்த்துருந்தாலும், ஸோ டாலர் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்கர் ஆக ஆக பாண்ட் யீல்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இன்வெஸ்டர்ஸோட கவனம் அதில் போயிருக்கு. தொடர்ந்து வந்து டாலர் வேல்யூ அதிகமாக இருக்கறனால இன்டர்நேஷ்னல் பையர்ஸ்க்கு கோல்டு வாங்குறது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனாலையும் டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனாலேயே வந்து கோல்டோட ப்ரைஸ் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஒவ்வொரு டிப்புமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனோட RECயை மெர்ஜ் பண்ணுறது குறித்தான இதோட ஒரு மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க RBSA அட்வைசர்ஸ்னுங்கிற நிறுவனத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன் கன்சல்டண்ட்டாக. இவங்க வந்து ரேஷியோஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. SBI கேபிட்டல் மார்க்கெட்ஸை வந்து மெர்ச்சன்ட் பேங்கராக இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க். ஸோ இதில் வந்து இவங்களோட சேர்மன் ரிசைன் பண்ணியிருந்தாரு. இதை குறித்து வந்து ஆய்வு செய்யறதுக்காக, ஏன்னா அவர் வந்து எத்திக்கல் கன்சர்ன்ஸ்னு ஒரு ரீசன் சொல்லியிருந்தாரு. இது குறித்து ஆய்வு செய்வதற்காக எக்ஸ்டர்னல் லா ஃபிர்ம்ஸை வந்து இந்த நிறுவனம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரைலீகல், வாடியா காண்டி இதையெல்லாம் வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிர்ம்ஸையும் வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டதுனால இன்னைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் ரேலி இந்த நிறுவனத்தில் இருந்தது. ஸோ ட்ரெண்ட் இவங்க ஃபண்ட் ரைஸ் குறித்தான முடிவை March 26 நடக்க போகிற போர்டு மீட்டிங்கில் அறிவிக்கிறாங்க. டாடா ஸ்டீல் இவங்களோட ஃபாரின் சப்சிடரி, இது வந்து இவங்களோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி. இதில் 1680 crores ஒர்த்தான ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தில். இதை இவங்க March 24 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.